வெளிச்சம் வெண்மீன் மழையாய் பொழிகிறதே உன் விடியால் என்னை உருகச் செய்தாய் என் சேவை கண்ணீர் உன்னில் விழுகிறதே. ஐயோ, வெளியில மழை வேற இப்படி பெய்யுது. அவரு போயிருப்பாரா இல்லையா? மணி 12 மணிக்கு மேல ஆகிட்டு. இது வரைக்குமா அவர் அங்க நிக்க போறாரு? கண்டிப்பா போயிருப்பாரு. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி இவ்வளவு நேரம் வரைக்கும் அங்கே இருந்தாருன்னா, ஐயோ கடவுளே, மழை வேற அவ்வளோ பெய்யுது. என் கடவுளே, எதுக்காக அவரை என் கண்ணு முன்னாடி காட்டினீங்க? என் கடவுளே, எதுக்காக அவரை என் கண்ணில் காட்டினீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என் மனசு அவர் பக்கம் சாஞ்சு இப்போ ஃபுல்லா அவர் பக்கம் சாஞ்சிருச்சு. அவர் இன்னைக்கு என்கிட்ட என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லும்போது சத்தியமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா என்னோட தகுதி எங்க, அவரோட தகுதி எங்க இருந்தும் எதுக்காக கடவுளை இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறீங்க? அவர் ஒரு முறையும் என் பக்கத்துல இருந்து பேசும்போது எனக்கு அவ்வளோ பாதுகாப்பா இருக்கு. இது வரைக்கும் நான் நிறைய ஆம்பளைங்களை பார்த்து பயந்துருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, இவரை பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் வரல. அவரோட கண்ணை பார்க்கும்போது அவரோட கண்ணில் அந்த உண்மையான அன்பு மட்டும்தான் தெரியுது. அவர் இன்னைக்கு பேசின ஒரு வார்த்தையும் அவரோட உள் மனசுலேருந்து தான் பேசினாரு. ஆனா என்னால எப்படி போய் சொல்ல முடியும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு? ஏன்னா என் தகுதிக்கும் அவர் தகுதிக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல. என் கடவுளே, இப்போதைக்கு அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்கணும். ஏன்னா மழை எவ்வளோ பெய்யுது, இடியெல்லாம் வேற இடிக்குது. கடவுளே, அவர் பத்திரமா வீட்டுக்கு போயிருந்திருக்கணும். அது மட்டும் எனக்கு போதும். என்ன இது, மணி 12க்கு மேல ஆகிட்டு. ரிஷி இன்னும் காணல. நான் ஒரு 7 மணி போல ஃபோன் பண்ணப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னான். ஆனா இப்ப வரைக்கும் ரிஷியை காணல. அவனுக்கு என்னாச்சு? ஒருவேளை வர வழியில வண்டி ஏதாச்சும் பஞ்சர் ஆயிட்டான், இல்லைன்னா மழை ரொம்ப ரொம்ப பெய்யறதுனால எங்கேயாச்சும் நிக்கிறானா? ஐயோ, எதுவுமே புரியலையே. நேரம் வேற போகிட்டே இருக்கு, டைம் வேற ஆகிட்டு, மழை வேற ரொம்ப பெய்யுது. வீட்டில் யார்கிட்டயாச்சும் சொல்லலான்னு பார்த்தா ஒருவேளை எல்லாரும் பயந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஐயோ கடவுளே, ரிஷிக்கு ஃபோன் வேற போக மாட்டேங்குது. ரிஷி, என்னடா இது, எப்படா வருவ நீ? அத்தை, என்ன இது, தூங்காம இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? இல்லம்மா, அது தூக்கம் வரலையா, அதான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாலுக்கு வந்தேன். ஓ அப்படியா அத்தை, சரி சரி. நான் தண்ணி எடுக்க வந்தேன், அதான் நீங்க தூங்காம இங்க இருந்தீங்களா? அதான் அத்தை. அத்தை, ரிஷி வந்துட்டானா? அத்தை, உங்ககிட்ட தான் அத்தை கேட்குறேன், ரிஷி வந்துட்டானா? ஏன்னா முன்னாடி உங்ககிட்ட கேட்கும்போது அவன் கார் எடுத்துட்டு சும்மா நைட் ரைட் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் மழை ரொம்ப பெய்யுது அத்தை, அதான் அவன் வந்துட்டானா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரிஷி வந்துட்டானா அத்தை? வந்துட்டாமா, அது ரொம்ப டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கான் ரூம்ல. என்ன வந்தோட தூங்கிட்டானா? அத்தை, ரிஷி சாப்பிட்டானா அத்தை? ஏன்னா அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும் தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க தான் டைம் ஆகுதுமா, நீ போய் தூங்கு, நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. அவன் சாப்பிட்டானா அத்தை? அதெல்லாம் சாப்பிட்டாமா, நான் தான் சாப்பாடு எடுத்து வச்சேன். சரிம்மா, நேரம் ஆகுது பாரு, முதல்ல நீ போய் தூங்கு போ. அதே தான் நானும் சொல்றேன், மணி பாருங்க 12க்கு மேல ஆகிட்டு, இன்னும் நீங்க தூங்காம இருந்தா எப்படி அத்தை? மாத்திரை வேற போட்டிருக்கீங்க, முதல்ல போய் தூங்குங்க அத்தை. இல்லம்மா, அது திடீர்னு முழிப்பு வந்துச்சா, அதுக்கப்புறம் தூக்கமே வரல. சரி, நடந்தா கொஞ்சம் தூக்கம் வருமேன்னு சொல்லிட்டு தான் இங்க ஹால்ல நடந்துட்டு இருக்கேன். நீ போமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போய் தூங்கிடுறேன், சரியா? சரி அத்தை. ரிஷி, எங்கடா இருக்க நீ? மீனாட்சி என்கிட்ட நிறைய டைம் கேட்டுட்டாடா, அவளை சமாளிக்க முடியாம தான் இப்ப நான் நீ வந்துட்டேன்னு சொல்லி போய் சொல்லி வச்சிருக்கேன். எங்கடா இருக்க நீ? எப்படா வருவ? என்ன பண்றீங்க நீங்க?
இல்லையா? எனக்கு தெரியும் எப்படி நீ வருவேன்னு. அதனாலதான் உனக்காக இவ்வளவு நேரம் இங்கே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? மறுபடியும் முதல்ல இது ஆரம்பிக்காதீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்களை பிடிக்கலன்னு. ஆட்டுக்குட்டி போதும், மறுபடியும் பொய் சொல்லாத. நீ சொல்றது பொய்ன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உன் வாய் வேணும்னா என்ன பிடிக்கலன்னு சொல்லலாம், ஆனா உன் கண்ணு ரெண்டும் காட்டி கொடுக்குது ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. ஐயோ, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, மழை ரொம்ப பெய்யுது. தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. புரிஞ்சிருச்சு ஆட்டுக்குட்டி, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தேன், எங்கடா பிடிக்காத ஒண்ணு நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்னு. ஆனா எப்போ நீ மணி 12க்கு மேல ஆகுது, எனக்கு என்னாகி இருக்குமோ ஏதாகி இருக்குமோன்னு பயந்து இந்த நேரத்துல வந்தியோ, அப்பவே புரிஞ்சிருச்சு உன் மனசுல நான் இருக்கேன்னு. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களுக்காக வரல. அது யாரு ஒண்ணு காணும், அதை தேடிட்டு தான் வந்தேன். ஆட்டுக்குட்டி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உனக்கு சத்தியமா போய் சொல்லி சமாளிக்க தெரியல. ஏன்னா மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? மணி 12க்கு மேல ஆகுது. இந்த நேரத்துல ஆட்டை தேடிட்டு வந்தேன்னு இப்படி போய் சொல்றா? எனக்கு நல்லா தெரியும் நீ எனக்காக தான் வந்த, என்ன தேடிட்டு தான் வந்த. எங்க நான் மலையில ஒருவேளை நின்று பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நீ வந்த. எனக்கு தெரியும் ஆட்டுக்குட்டி, நீ வந்தது எனக்காக தானே. அப்படிலாம் எதுவும் இல்லை. அது அது நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ரொம்ப நேரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு நேரமா நீங்க மழையில தான் நின்னீங்களா? ஆமாட்டுக்குட்டி, அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் இதே இடத்துல தான் நிக்கிறேன். ஏன்னா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உன்னோட உண்மையான முடிவை நீ சொல்ற வரைக்கும் நான் இங்கே இதே இடத்துல தான் இருப்பேன்னு. நான் நினைச்ச மாதிரி நீ வந்து உன் முடிவை சொல்லிட்ட. எனக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆட்டுக்குட்டி. முடிவை சொல்லிட்டேனா? நான் எப்ப சொன்னேன்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்களை பிடிக்கல, அதோட இது எதுவுமே ஒத்து வராதுன்னு. பின்ன நான் முடிவை சொல்லிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டி, உன் முடிவை உன் வாயால சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் தான். அதுக்காக தான் இங்க இவ்வளவு நேரமும் நின்னேன். ஆனா இப்போ அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா உன் முடிவை நீ சொல்லிட்ட ஆட்டுக்குட்டி. ஆமா, இந்த நேரத்துல எனக்காக இவ்வளவு தூரம் நீ வந்தப்பயே எனக்கு புரிஞ்சிச்சு ஆட்டுக்குட்டி, உன் மனசுல நான் இருக்கேன்னு. எனக்கு இது போதும் ஆட்டுக்குட்டி. இதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, ஒருவேளை உனக்கு உண்மையாவே பிடிக்கலையோன்னு. ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. இப்பவும் சொல்றேன், எனக்கு உங்களை பிடிக்கல. அப்படியா? எனக்கு ஒண்ணு பிடிக்கல. அந்த பிடிக்கலங்கிறத என் கண்ணை பார்த்து சொல்ல வேண்டியது தானே. ஒரு தடவையும் எதுக்காக கீழே பார்த்து சொல்லிட்டு இருக்க? இங்க பாராட்டுக்குட்டி, மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? மணி 12 மணிக்கு மேல ஆகுது. அதுவும் இவ்வளவு கொற்ற மலையில இவ்வளவு தூரம் எனக்காக நீ வந்திருக்க. நான் மலையில நனைஞ்சிட்டு இருப்பணும்னு என்னை பத்தி கவலைப்பட்டு என் மேல அக்கறையும் அன்பும் வச்சு எனக்காக இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க. அப்புறம் எப்படி ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன பிடிக்கலன்னு நீ சொல்றத நான் நம்ப முடியும்? அப்படிலாம் இல்ல. ஆடு ஒண்ணு காணோம், அதை தேடிட்டு தான் வந்தேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏற்கனவே ரொம்ப நேரம் மலையில் நின்றுக்கீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்களேன் ப்ளீஸ். ஓ, ஆடு தேடிட்டு தான் வந்தியா? சரி சரி. அப்போ சரி ஆட்டுக்குட்டி, நீ போய் உன் ஆட்டை தேடு. உனக்கு தான் என்ன பிடிக்கலையே, அப்புறம் நான் மலையில நனைஞ்சா என்ன நனையில என்ன, அதோட நீ போ ஆட்டுக்குட்டி. எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் கிளம்பிக்கிறேன், சரியா? இங்க பாருங்க, மழை ரொம்ப நேரமா பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் மழையில நின்ன மாதிரி இருக்கு. சொல்றத கேளுங்க, உடம்பு சரியில்லாம போயிட போகுது. தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். ஆட்டுக்குட்டி, வெயிட். மலையில நின்று எனக்கு உடம்பு சரியில்லாம போனா உனக்கு என்ன? உனக்கு தான் என்ன பிடிக்கல, நீ என்ன தேடி வரவே இல்லையே. அப்புறம் என்னஹா, நீ கிளம்பு ஆட்டுக்குட்டி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ கடவுளே, ஏன் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, நான் உங்களை தேடிதான் வந்தேன், போதுமா? அப்பா, ஒரு வழியா மேடம் வாயிலேருந்து உண்மை வந்துருச்சு, என்ன தேடிதான் வந்தீங்கன்னு. அப்படியே உங்க மனசுலயும் நான் தான் இருக்கேங்கிற உண்மையை சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. இங்க பாருங்க, நான் உங்களை தேடிட்டு வந்தது உண்மைதான். ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இங்கே மலையில நினைவீங்களோங்கிற ஒரு மனிதாபிமானத்துல தான் நான் வந்தேன். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை.
ஆட்டுக்குட்டி நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டல உனக்கு பொய் சொல்லி சமாளிக்க தெரியலன்னு. இங்க பாரு, நீ என்னதான் பொய் சொன்னாலும் உன் கண்ணு ரெண்டுமே காட்டி கொடுக்குது. அதோட எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு. இப்ப என்ன உனக்கு, நான் கிளம்பி போகணும் அதானே? சரி ஓகே ஆட்டுக்குட்டி, நானும் ரொம்ப நேரமா மழையில் நனைஞ்சதுனால ரொம்ப குளிருது. சரி ஓகே, நானும் கிளம்புறேன், நீ கிளம்பு. ஓகே அப்படிலாம் இல்ல. சரி ஓகே, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். மழை ரொம்ப பெய்யுது, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. ஆனா மறுபடியும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். ஆட்டுக்குட்டி நீ இருக்கியே பாரு, இப்ப கூட நான் மழையில் நனைய கூடாது, சீக்கிரம் கிளம்பணும் தான் நினைக்கிறேன். ஏன் ஆட்டுக்குட்டி இப்படி போய் சொல்ற? இப்ப என்ன உனக்கு, நான் கிளம்பணும் அதானே? சரி ஓகே, நீ போ, நானும் போறேன். ஐயோ கண்டு தவிப்பதோ மனம் கலங்கி புலம்புகிறே கூந்தல் நெறிவில் எழில் கோலச்செறிவில் கூந்தல் நெறிவில் எழில் கோலச்செறிவில் கர்வம் அழிந்ததடி என் கர்வம் அழிந்ததடி. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி என்னாச்சு? இல்ல, அது எனக்கு இடினா கொஞ்சம் பயம், அதான் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டேன் ஆட்டுக்குட்டி, ஒன்றும் இல்லை சரியா? இடியெல்லாம் நின்றுச்சு. மேடம் கொஞ்சம் நகர்ந்து நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஓரளவு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதான் சொல்றேன். என்ன ஆட்டுக்குட்டி அப்படி பாக்குறா? ஓ, நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவேன்னு பயப்படுறியா? இங்க பாராட்டுக்குட்டி, உன்னோட பர்மிஷன் இல்லாம இப்போ ஒண்ணும் இல்லை, எப்பவுமே என்னோட சுண்டு விரல் கூட உன் மேல படாது, சரியா? உண்மையாவே என் மனசுல நீங்க வந்துட்டீங்க ரிஷி. ஏன்னா நான் தான் பயத்துல உங்களை கட்டி பிடிச்சிருந்தேன். இதே உங்க இடத்துல வேற எந்த பையன் இருந்திருந்தாலும் பதிலுக்கு கட்டி பிடிச்சிருப்பான். ஆனா நீங்க எவ்வளவு கண்ணியமா என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க. அதோட இப்ப கூட என்னோட பர்மிஷன் இல்லாம உங்களோட சுண்டு விரல் கூட என் மேல படாதுன்னு சொல்றீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரிஷி. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா இதெல்லாம் சரியா வராது. என்ன மன்னிச்சிடுங்க. ஆட்டுக்குட்டி என்ன யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். ஆட்டுக்குட்டி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அது டைம் ரொம்ப ஆகிட்டு, இந்த நேரத்தில் நீ தனியாக போகிறது சேஃபாக இருக்காதுன்னு தோணுது. அதனால உன் வீடு வரைக்கும் நான் வந்து விட்டுட்டு வரட்டுமா? என்ன, வீடு வரைக்குமா? இல்லை, அதெல்லாம் வேண்டாம், நான் போயிடுவேன். நீங்கள் முதல்ல போங்க. நீங்கள் தான் ரொம்ப நேரமாக மழையில் நனைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லாட்டுக்குட்டி, அது எனக்காக தான் நீ இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்க. அதான் மறுபடியும் உன்னை தனியாக இருப்ப எனக்கு பயமாக இருக்கு. சரி ஓகே, நான் உன் வீடு வரைக்கும் கூட வரல. ஆனால் உங்கள் தெருமோனை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல, அது வரைக்குமாச்சும் வந்து விட்டுட்டு போகிறேனே ப்ளீஸ். ஆட்டுக்குட்டி என்ன யோசிக்கிறேன்? இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன், இந்த நேரத்தில் அவ்வளோ தூரம் நீ தனியாக போகிறது சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால மட்டும்தான் நான் கூட வரேன்னு சொல்கிறேன். மற்றபடி வேற எந்த நோக்கத்துலையும் இல்லை. இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் நான் நினைக்கல. சரி வாங்க. ஆட்டுக்குட்டி என்னாச்சு? ஏன் இங்கே நின்றுட்ட? ஓ, வரும்போது நான் நிறைய பேசிட்டே வந்தனே, அது உனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டா, அதனால தான் இங்கே நின்றுட்டியா? சாரி ஆட்டுக்குட்டி, ஆக்சுவலாக எனக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு வந்தேன். சாரி. இல்லை, அப்படிலாம் இல்லை. இதுதான் தெருமுனை, இங்கே பக்கத்தில் தான் வீடு இருக்குது. இதுக்கு மேலே நான் போய்க்கிறேன். நீங்கள் போங்க. ஓ அப்படியா? சரி. ஆட்டுக்குட்டி ரொம்ப தூரம்லாம் இல்லைல்ல, பக்கத்துல தானே வீடு இருக்கு? ஆமாம், பக்கத்தில் தான். இதுக்கு மேலே நான் போய்க்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புறீங்களா? ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரமாக மழையில் நனைஞ்சிருக்கீங்க. இதோ இப்போ கூட எனக்காக மழையில் நனைஞ்சிட்டு தான் வந்தீங்க.
தயவு செஞ்சு கிளம்புறீங்களா ப்ளீஸ்? சரி சரி நான் கிளம்புறேன் போதுமா? ஆட்டுக்குட்டி அப்புறம் நீ நல்லாவே நினைச்சிட்ட, அதனால போனோடனே முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, அப்புறம் தலையை நல்லா துவட்டி காய வை சரியா? ஏன்னா சரியா துவட்டி காய வைக்காம இருந்தா சளி பிடிக்கணும் ஜானோ அடிக்கடி சொல்லும், அதனாலதான். சரி ஓகே ஆட்டுக்குட்டி நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போங்க. என்ன ஆட்டுக்குட்டி என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன். சரி ஆட்டுக்குட்டி நான் கிளம்புறேன். ஐயோ ஆட்டுக்குட்டி இரு, ஐயோ மறந்தே போயிட்ட பாரு, ஒரு நிமிஷம் இரு. ஆட்டுக்குட்டி இந்தா. என்ன இது? முதல்ல இதை புடி, நான் சொல்றேன். இல்ல எனக்கு வேண்டாம். அம்மா என்ன இது? ஆட்டுக்குட்டி வெயிட், உடனே இந்த கிஃப்ட் திரும்பி என்கிட்ட கொடுத்துறாத, ஏன்னா உனக்காக தான் இதை நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆட்டுக்குட்டி உன் மனசுல நான் இருக்கேன்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆட்டுக்குட்டி. உனக்கு எப்போ என் மேல முழுசா நம்பிக்கை வருதோ, அதாவது எந்த சூழ்நிலையிலுமே உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு உனக்கு எப்போ தோணுதோ அப்போ இந்த கிஃப்ட் நீ ஓபன் பண்ணி பாரு சரியா? ஆட்டுக்குட்டி மறந்துடாத, திருவிழா முடிய இன்னும் 3 நாள் தான் இருக்கு. சரி ஓகே நான் கிளம்புறேன் ஓகேவா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இங்க பாரு உனக்காக நான் இருக்கேன், இப்போ ஒன்றும் இல்லை, எப்பவுமே உனக்காக நான் இருப்பேன். பாய் ஆட்டுக்குட்டி பாய். உன்னிடம் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. உன்னிடம் தோற்கிறேன் நான் தோற்கிறேன் என் நாகமோ இங்கே. கடவுளே, அவர் நேற்று மழையில் நிறைய நேரம் நனைஞ்சிட்டாரு. அவருக்கு சளி காய்ச்சல்னு எதுவும் வராமல் இருந்திருக்கணும். நீங்கள் தான் அவருக்கு துணையாக இருக்கணும். ஐயோ, நான் நைட்லேருந்து எதுக்கு இப்படி அவரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்க அன்பு, நீ சீக்கிரம் வா. என் குழப்பத்துக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஆனால் இதெல்லாம் சரியாக வருமான்னு தான் எனக்கு தெரியல. மித்ரா கிளம்பிட்டியாமா? சித்தி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சித்தி, இதோ கிளம்பிடுறேன். அது ஒன்றும் இல்லை மித்ரா, பெரிய வீட்லேருந்து வழக்கமாக பால் எடுத்துகிட்டு போகிறவங்க இன்னைக்கு வரல. ஃபோன் போட்டு கேட்டதுக்கு அவங்க வெளியில் போயிருக்காங்களாமா, அதனால நம்மளை போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நீ போயிட்டு பெரிய வீட்டில் இந்த பாலை கொடுத்துட்டு போகிறவங்க வந்து ஆடை எல்லாத்தையும் ஓட்டிட்டு போ சரியா? என்ன அங்கேயா? ஐயோ அங்கே அந்த அந்த ராகுல் இருப்பான்ல? ஐயோ கடவுளே, இல்லை நான் போக மாட்டேன். மித்ரா என்ன யோசிக்கிற, நேரம் ஆகுது பாரு, சட்டுப்புட்டு போய் பாலை கொடுத்துட்டு ஆடை எல்லாத்தையும் ஓட்டிட்டு போ. இல்லை சித்தி, பெரிய வீட்டுக்கு நான் போகலை. நீங்கள் வேற யார்கிட்டயாச்சும் இந்த பாலை கொடுத்து விடுறீங்களா? என்ன நீ போலையா? செண்டி நீ போலேனா பிறகு நானும் இல்லைன்னா என் பொண்ணு போய் கொடுத்துட்டு வருவோமாக்கும். அதுக்கு தான் உன்னை இந்த வீட்டில் வச்சிருக்கமா? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலையிலேயே உட்காந்துருவே. இங்கே பாரு, பெரிய வீட்டில் போய் இந்த பாலை கொடுத்துட்டு வர்ற, வந்துட்டு ஆடை எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு மேய்க்க போற, புரிஞ்சதா? இந்த புடி. இல்லை சித்தி, அது சொன்னதை மட்டும் செய், அதிகமாக பேசாத. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உடனே தலைமையில ஏறி உட்காந்துருவா. இதுக்கு தான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்கிறது. அது சரி, இங்கே பாரு, சொன்னதை மட்டும் செய். பால் எல்லாத்தையும் போய் முதல்ல போய் கொடுத்துட்டு வந்து ஆடை எல்லாத்தையும் ஓட்டிட்டு போ, புரிஞ்சதா? ஐயோ கடவுளே, சித்தி என்ன அங்கே போ சொல்கிறாங்க? அங்கே அவன் இருப்பானே? என்னதான் அவரும் அங்கே இருந்தாலும் எல்லா நேரமும் அவர் வீட்டிலே இருப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? ஒருவேளை அவன் வெளியில கூட போயிருந்துருக்கலாம்ல. மித்ரா நீ இதை பத்திலாம் யோசிக்காத, இன்னும் நின்றுட்டே இருந்தனா சித்தி வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல போய் பாலை போய் சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துடலாம். மம்மி, அஸ்வின் வரான் பாரு, ஒழுங்கா அவன் கிட்ட ரிஷிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றத பத்தி பேசு, புரிஞ்சதா? ஷாலினி, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் அமைதியா இரு. மா என்னம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு சொன்னீங்க. ஆமா என்ன அப்படி முக்கியமான விஷயம்? இல்ல அஸ்வின், அது எல்லாம் நம்ம ரிஷி கல்யாணத்தை பத்தி தான். என்ன ரிஷி கல்யாணத்தை பத்தியா? மா ரிஷி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே, இதுல அத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லடா அஸ்வின், அது ரிஷி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், ஆனா அதை பத்தி பேச கூப்பிடலடா. ஆக்சுவலா என்னன்னா, ஓ காட் மம்மி, இப்போ எதுக்கு இப்படி நீங்க வள கொடன்னு இழுத்துட்டு இருக்கீங்க? இங்க பாரு அஸ்வின், நான் ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ஒரு அண்ணனா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் எங்க கல்யாணத்தை பத்தி பேசு, புரிஞ்சதா? அதுக்கு தான் உன்னை வர சொன்னது. வாட்?
மா என்ன சொல்ற இவ? ஆமாண்டா அஸ்வின், ரிஷி முன்னாடி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்பதான் ஒத்துக்கிட்டால. பேசாம நம்ம ஷாலினியே ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமேடா. அதான்டா நீயும் நானும் வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் இத பத்தி பேசலாம் தான் உன்னை வர சொன்னேன். என்ன ரிஷிக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி நான் போய் எல்லார்கிட்டயும் பேசணுமா? மா தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? இங்க பாருங்க, ஒரு நாளாச்சும் இவ இந்த வீட்டுல உள்ளவங்க ஒருத்தவங்களுக்காச்சும் பிடிச்ச மாதிரி நடந்திருக்காளா? பின்ன எந்த முகத்தை வச்சுக்கிட்டுமா இவளுக்கு போய் நம்ம ரிஷிய மாப்பிள்ளை கேக்குறது? இவ நம்ம பேச்சதான் கேட்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா வீட்டுல உள்ள யாரு பேச்சுமே கேட்க மாட்டேங்கிறா. அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அவ இஷ்டத்துக்கு தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் போய் ரிஷியை ஷாலினிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்க முடியும்? இங்க பாருங்கம்மா, சென்னாலும் அப்படிலாம் பண்ண முடியாது சரியா? அதோட இந்த எண்ணத்தையும் நீங்க கைவிட்டுருங்க. ஏன்னா ரிஷிக்கும் ஷாலினிக்கும் நீங்க நினைச்சாலும் கல்யாணம் நடக்காது. ஏன்னா வீட்டுல உள்ள யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. இதுக்குதான் கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் வரேன். அஸ்வின் போதும் நிறுத்துறியா? நான் தான் சொல்றேன்ல, ரிஷியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அண்ணனா நீ போய் எனக்காக பேசினா என்ன? ஓ, உனக்கு நான் அண்ணங்கிறது இப்பதான் ஞாபகம் வருதா ஷாலினி? இங்க பாருங்கம்மா, சும்மா இவ ஆசைப்பட்டாங்கிறதுக்காக என்னாலலாம் போய் யார்கிட்டயும் பேச முடியாது. ஏன்னா இவ யார் பேச்சையுமே இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ரிஷிக்கும் இவளுக்கும் ஏறி வச்சா கூட கேட்டாது. ஏன்னா ரிஷி வேலைக்காரவங்கள்ட்ட கூட அவன் அவ்வளவு பண்பா பணிவா நடந்துக்கிறான். ஆனா இவ வேலைக்காரவங்கள ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவ்வளவு அரகண்டா நடந்துக்கிறான். இங்க பாருங்கம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், ரிஷிக்கும் ஷாலினிக்கும் ஒத்தே வராது. அப்படி இருக்கும்போது என்னால எப்பவும் ஷாலினிக்காக ரிஷிய மாப்பிள்ளை கேட்க முடியாது. போதுமா? நான் வரேன். பாத்தியா மம்மி, எவ்வளவு திமிர்த்தனமா பேசிட்டு போறானா? இவளாம் ஒரு அண்ணனா? போது ஷாலினி, அவ சொல்றதுலயும் எதுவும் தப்பு இல்லையே. இதுக்குதான் தலையால அடிச்சுக்கிட்டேன், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கோன்னு. ஆனா நீ என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்னு இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்து ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பார் ஷாலினி, நான் அஸ்வினை வச்சுதான் வீட்டுல உள்ள எல்லார்கிட்டே பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அஸ்வின் இப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இங்க பாரு மம்மி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். புரிஞ்சதா? ஐயோ கடவுளே, நானே அஸ்வினை வச்சுதான் எப்படியாச்சும் வீட்டுல உள்ள எல்லார்கிட்டே பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அஸ்வின் இப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அவன் ஒரு பக்கம் இப்படி சொல்றானா, இவ ஒரு பக்கம் எப்படியாச்சும் எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணி பையன் சொல்லிட்டு போறா. இப்போ நான் என்னதான் பண்றது? வேற வழியே இல்ல. மறுபடியும் அஸ்வின் கிட்ட பொறுமையா இதை பத்தி பேசணும். ஆனா நம்ம மறுபடியும் போய் பேசினாலும் அஸ்வின் நம்ம கிட்ட இதே பதில தான் சொல்லுவானே. ஆனா சஞ்சனா சொன்னா அஸ்வின் ஒருவேளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பேசாம சஞ்சனா விட்டு அஸ்வின் கிட்ட பேச சொல்ல வேண்டியதான். அப்பா ஒரு வழியா பாலை கொடுத்தாச்சு. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். வீட்டில் வேற யாரும் இல்லைன்னு வேற பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் வெளியில போயிருக்கிறதா. மித்ரா, இதுக்கு மேலே இங்கே நிற்காத. முதல்ல இங்கேருந்து கிளம்பு.